ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிற தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் சப்த சிவஸ்தலங்களில் இத்திருக்கோயிலும் ஒன்று. இங்கே உள்ள சிவன் தீர்த்தபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் பேர் மகா திரிபுர சுந்தரி. அகத்திய முனிவர் ரொம்ப குள்ளமாக இருப்பார். அதனால் சிவன் அவருக்காக இங்கே குறுகிய வடிவம் கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கைலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறும் போது அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு செல்கிறாரு. அப்போது போகும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அவர் இங்கே வரும்போது இங்கே உள்ள வன்னி மரத்தின் அடியில் சிறிது கண்ணெயர்ந்தி உறங்குகிறார். உடல்நிலை சரியில்லாததால் இதனை கண்ட சிவபெருமான், நீ கடலில் குளித்து இங்கே அந்த கடல் நீரால் எனக்கு அபிஷேகம் செய்தால் உனது நோய் சரியாகும் என்று சிவபெருமான் கூறுகிறாரு. அதன்படியே அகத்திய முனிவர் இங்கே சிவபெருமானை கடல் நீரை கொண்டு அபிஷேகம் செய்து தன் நோய் நீங்க பெறுகிறாரு. அதனால்தான் இத்திருக்கோவிலில் உள்ள சிவபெருமான் தீர்த்தபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் தல விருட்சம் வன்னி மரமாகும். இந்த கோயிலில் உள்ள விநாயகரை வணங்கினால் நாம் படிக்கும் பரீட்சையில் பாஸ் ஆகி விடுவோம் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கிறது. இந்த கோவில் பழமையான திருக்கோவில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ளது. மயிலாப்பூர் கோயிலை சுற்றி சப்த சிவஸ்தலங்கள் என்று இருக்கிறது. அந்த சப்த சிவஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.